நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். காதலுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணு தன்னோட அப்பா மேல யாருமே கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. தன்னோட அப்பா 3 பேரை கொண்டு புதைச்சிட்டாரு. 3 பேரையும் கொண்டு இப்படி அடுக்கடுக்கா இந்த பொண்ணு சொல்லியிருந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்குமான்னு தேடி பார்த்த போலீஸுக்கு இப்போ 3 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு காதல் ஜோடி அப்பா அம்மாவுக்கு பயந்து, உறவுகளுக்கு பயந்து, தங்களுடைய காதலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு தஞ்சம் கேட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காதலர்களை தேடி பொண்ணோட அப்பா அந்த வீட்டுக்கு வர்றாரு. பட் அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் காணாமல் போயிடுறாங்க. எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற விவரம் தெரியவே இல்லை. 4 வருடங்களுக்கு பிறகு இந்த 3 பேரும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. பார்கவி +2 மாணவி. இவரோட காதலன் சதீஷ். தன்னோட காதலுக்கு வீட்ல கடும் எதிர்ப்பு வந்ததால காதலன் சதீஷோட ஊரை விட்டே ஓடி போயிருக்காங்க பார்கவி. காணாம போன காதல் ஜோடிகளை ஊரே தேடிட்டு இருந்தது. சில நாட்கள் தலைமறைவு வாழ்க்கை நடத்திட்டு சமீபத்துல திடீர்னு ஒரு நாள் மீடியா முன்னால தன்னோட காதலன் சதீஷோட வந்திருக்காங்க பார்கவி. தன்னோட அப்பா மேல அதிர்ச்சிகரமான பல குற்றச்சாட்டுகளை சொல்ல தொடங்கியிருக்காங்க பார்கவி. விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம்தான் குச்சிப்பாளையம். இங்க வாழ்ந்துட்டு வருபவர் தான் முருகன். இவரோட மனைவி ராஜேஸ்வரி. இவங்களோட மூத்த மகள் தான் பார்கவி. பல வருடங்களா பாட்டி வீட்ல தங்கி படிச்சுட்டு வந்த பார்கவி இப்போதான் சில வருஷங்களா தன்னோட அப்பா அம்மா கூட தங்கி படிச்சுட்டு வந்தாங்க. முருகன் சோஃபா செட் தயாரிக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அடிக்கடி பஞ்சு வாங்க வெளியூர் போயிட்டு வருவாரு. அப்படிதான் ஒரு நாள் தன் மனைவி ராஜேஸ்வரியையும் அழைச்சிட்டு வெளியூர் போயிருக்காரு முருகன். அந்த சமயத்துல வீட்ல பார்கவி மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அப்பதான் முருக வீட்டு முன்னால பள்ளம் வெட்டணும்னு ஈபிலேந்து சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த தகவலை பார்கவி போன்ல சொன்னதுதான் தாமதம். உடனே ராத்திரியோட ராத்திரியா பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காரு முருகன். பார்கவிக்கோ ஒண்ணுமே புரியல. தன்னோட அம்மா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் ராஜேஸ்வரி திகிலான அந்த சம்பவத்தை தன்னோட மகள் கிட்ட விவரிச்சு சொல்லியிருக்காங்க. 1 வீக் வந்து வெளியில் பஞ்சு வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஒரு 3 டேஸ் கழித்து வீட்டுக்கு முன்னாடி இபியிலேருந்து கரண்ட் கம்பணுன்றதுக்காக வந்திருந்தாங்க. ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி இபிலேருந்து வந்திருக்காங்கம்மா அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு 1:30 மணிக்கே பாத்ரூம் பைக்கில் வந்தாங்க. அப்போ வந்து ட்ரிங்க் பண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தார். ஏம்மா இந்த நேரத்துக்கு வந்தீங்க? நாங்கள் தான் பள்ளம் தோண்டல, நீங்கள் வர வேணாம்னு சொன்னோமே, ஏன் வந்தீங்கன்னு கேட்டப்போ உங்களை தனியாக விட்டுட்டு போயிருந்தோம், அதனால தான் வந்துட்டோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா அம்மாக்குள்ளே முதலேருந்தே சண்டை நடக்கும், அடிக்கடி சண்டை வரும். அதனால் 1 வீக் கழித்து திருப்பி சண்டை வந்துச்சு. அந்த கோவத்தில் காலையில் ஸ்கூல் கிளம்பும்போது அம்மா ஏன் வந்தீங்கன்னு திருப்பியும் நான் கேட்டேன். அந்த சண்டையினால் திருப்பி காலையில் கேட்டேன், ஏம்மா வந்தீங்கன்னு கேட்டப்போ, இல்லைடா உனக்கு சிலம்பரசன்றவங்க தெரியும்லன்னு கேட்டாங்க. தெரியுமா, நலான் பிள்ளை பெற்றாள் தானேன்னு கேட்டாங்க. ஆமாம், அந்த சிலம்பரசன் லாவண்யா தெரியும்ல, அவங்க அப்பா சேகர் தெரியும்லன்னு சொன்னாங்க. தெரியும்னு சொன்னேன். லாவண்யாவும் சிலம்பரசனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தான் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து இங்கே இருந்தாங்க. அப்புறம் லாவண்யா வந்து அவங்க ஃபாதரை வர சொல்லி அவங்களும் வந்து இங்கே இருந்தாங்க. அப்பா வந்து அவங்க வந்து அப்பாகிட்ட நகை பணம் 50,000 அது மட்டும் சொன்னாங்க. நகை இவ்வளோன்றதை சொல்லலை. கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை அப்பா வாங்கி செலவு பண்ணதுனால 2 பேருக்கும் வாய் சண்டை அது அதிகமாகி லாவண்யா, சிலம்பரசன், சேகர் அவங்க 3 பேருமே குடிப்பாங்க. அந்த 3 பேருக்கும் குடிக்க வச்சு சோஃபாவில் ரிங் கட்டுற கயிறால் கழுத்தை இறுக்கி கொண்டுட்டதாக சொன்னாங்க. கொன்று 2 பேரை கிணத்துள்ளையும் ஒருத்தவங்களை காணுக்கு அடியிலையும் புதைச்சிருக்கத்தான் சொன்னாங்க. முதல்ல பார்கவி தன்னோட அம்மா சொன்னதை நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு நாள் அப்படி நடக்கும்போது திக்கு எப்படி அப்பாவா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி தலை வெடித்து ஹார்ட் வெடித்து போகிற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு.
மதரை எழுப்புனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நடு ராத்திரி தூங்கிடும். இவர் என் காலுக்கு கீழே படுத்துட்டு இருக்காரு. இவரை எழுப்பினாலும் எந்திரிக்கல, அவங்களும் எழுப்பினாலும் எந்திரிக்கல. கனவா ஃபஸ்ட்டு டே அப்படி தான் இருந்துச்சு. கனவுனா இப்படிலாம் வராது. எழுப்ப அம்மாட்ட சொன்னால் அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா, கெட்டதாக கனவு கண்டிருப்பா, படுத்துக்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இது தினமும் தொடர தன்னோட அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க பார்கவி. உடனே 2 பேரும் சேர்ந்து முருகனை கையும் களவுமா பிடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஒரே 6 மந்த் அதே மாதிரியே நடந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை 6 மாதமாக நடந்துகிட்டே நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாவாக ஒரு நாள் பார்த்ததுக்கப்புறம் தான், அம்மா பார்த்த அன்றைக்கி வந்து அவர் அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க தூங்கவே இல்லை அன்றைக்கி, மதர் தூங்கவே இல்லை. நான் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, இன்றைக்கி நீ தூங்காமல் பார்த்துட்டுருவாம்மா, அப்படி நடக்கும், நீ வேணால் பாரு சொன்னப்போ தூங்காமே இருந்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு, கை வைக்கிறாரு, அப்படியே லைட் போட்டால் நான் படுத்துட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே அவர் உட்காந்து, அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி உட்காந்து நான் பார்த்தேன். அப்படியே உடனே என்னை எழுப்பி, அன்னைக்கு நைட்டே சண்டை வந்துச்சு. சண்டை பெருசாகி தான் மண்டையெல்லாம் அடித்து உடச்சி எண்ணெயும் அடித்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. தன்னோட அப்பாவோட செயல்பாடுகளால மனம் வெறுத்து போயிருந்த பார்கவிக்கு ஆறுதலா வந்து அறிமுகமான நபர்தான் சதீஷ். தன்னோட அப்பா முருகனோட குணத்தை நேரடியா பார்த்த பார்கவி எப்படியாவது அங்கிருந்து வெளியில போயிடணும்னு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் சதீஷோட காதல் பார்கவிக்கு கை கொடுத்திருக்கு. தன்னை காப்பாத்துங்கன்னு சதீஷோட வீட்டுக்கு போயும் அடைக்கலம் கேட்டிருக்காங்க பார்கவி. சதீஷோட குடும்பமும் பார்கவியை ஏத்துக்க தயாரா இருந்திருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், என்னம்மா இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா டார்ச்சர் தாங்கலை. அது ஒரு 3 முறை வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா தன்னோட மகளை விட முருகன் தயாரா இல்லை. சதீஷ் வீட்டுக்கு ஓடி போன மகளை முருகனும் ராஜேஸ்வரியும் போய் பேசி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. வர்ற வழியிலேயே தன்னோட மகள் கிட்டேயே தன்னோட கொடூரமான முகத்தை முருகன் காட்டினதா சொல்றாங்க பார்கவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னோட மகள் கிட்டேயே தன்னோட கொடூரமான முகத்தை முருகன் காட்டினதா சொல்றாங்க பார்கவி. நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை சதீஷ் அவங்க வீட்டுக்கு 3rd டைமாக, ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்தேன். நான் எங்கள் அங்கிளை பேசி வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. 3rd டைம் வரும்போது இந்த மாதிரி டார்ச்சர் தாங்க முடியாமல் வரும்போது அவங்களே என்னோடய மதர் அண்ட் ஃபாதர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து கூட்டிட்டு போய் நலான் பிள்ளை பெற்றால ஒரு இடத்துல வச்சு அடிச்சுட்டாங்க. கத்தியால் நைஃபால் கழுத்தில் வச்சு மிரட்டினாங்க, நீ லவ் பண்ணக்கூடாது. ஃபாதர் மிரட்டினார், கழுத்தில் கத்தி வச்சு, நான் இந்த மாதிரி உன்னை கொலை பண்ணி இங்கே புதைச்சிட்டு போயிடுவேன், யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினார். இப்போதான் பார்கவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அப்பா முருகன் மேல பயம் அதிகமாக தொடங்கியிருக்கு. நிஜமாவே அந்த 3 பேரை கொலை செஞ்சு புதைச்சிருப்பாரோன்னு பார்கவியோட மனசுக்குள்ள முதல் முறையா சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா காணாம போன அந்த 3 பேரை இன்னைய வரைக்குமே ஊர்ல தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற இந்த ஊர் தான் நல்லான் பிள்ளை பெற்றாள். இந்த ஊர்ல தான் முதல்ல முருகன் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சுதான் குச்சி பாளையத்துக்கு குடிமாறி இருக்காரு. நல்லான் பிள்ளை பெற்றாள் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சேகர். இவரோட ஒரே மகள் லாவண்யா. இதே கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை காதலிச்சிருக்காங்க லாவண்யா. இந்த காதலுக்கு லாவண்யா வீட்லயும் கடும் எதிர்ப்பு. அதனால வீட்டை விட்டு ஓடி போய் சிலம்பரசனை கல்யாணம் செஞ்சிருக்காங்க லாவண்யா. வீட்டை எதிர்த்துட்டு ஓடி போனதால லாவண்யாவை யாருமே தேடவே இல்லை. பெண்ணோட அப்பா சேகர் மட்டும் லாவண்யாவை தேடி போயிருக்காரு. ஆனா அவரும் திரும்பி வரவே இல்லை. எனக்கு பிடிக்கல சார், அந்த பையனை பார்த்தாலும் வெறி குளமாக இருக்கு சார். அந்த பையன் பார்த்தா ரவ்வ கூட நல்லா இருக்க மாட்டான் சார். அந்த பையனுக்கு எல்லா பழக்கமும் உண்டு. குடிக்கிறது பார்த்தாலுமே பிடிக்காது எங்களுக்கு. பேஷண்ட் வந்து நாங்கள் சார் வேணாம் சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டோம்.
அவங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்கார அந்த பையனை இட்டு போயிட்டாங்க. நாங்களே எங்கள் பொண்ணுக்கு இட்டு போயிட்டோம். பக்கத்தில் வீடு இருக்குது, நம்மளுக்கு ஒத்துப்பட்டு போவாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவங்க இட்டு போயிட்டாங்க. நாங்கள் இட்டுன்னு வந்துட்டோம். மிக்க நாள் பார்த்தா 2 பேருமே இல்லை. சரி, நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டேஷன் ஊரில் இட்டுன்னு வந்தோம், இவங்க போயிட்டாங்களே சார், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுலேருந்து கம்ப்ளைண்ட்டும் தரல, போய் தேடவே இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு வாரம் பொறுத்து எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. 2008 இருந்து இந்த 3 பேரையுமே காணல, எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் இவ்வளவு நாள் இந்த ஊர் நம்பி இருந்தது. இடையில ஒரு பெரிய ஒரு வதவி கூட இருந்தது. பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தைன்ற மாதிரி கூட ஒரு பெரிய வதவிலாம் பேசினாங்க. குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ண, ஏதோ இருக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான் இருந்தாங்க. இந்த 3 பேரையும் தான் தன்னோட அப்பா முருகன் கொலை செஞ்சு வீட்டுக்கு பக்கத்துல புதைச்சுதா தன்னோட அம்மாவே சொன்னாங்கன்னு பார்கவி மீடியாவில் சொன்ன விவகாரம் இப்ப பூதாகாரமா வெடிச்சிருக்கு. சேகரோட மனைவியும் லாவண்யாவோட தாயுமான ஜீவா விழுப்புரம் போலீஸ்ல இத பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. உடனடியா விழுப்புரம் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணையில இறங்கினாங்க. முருகனோட வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்ல பொக்லைன் எந்திரங்கள் மூலமா தோண்டினாங்க. முருகன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தரை கிணற்றுல இருந்தும் தோண்டி பார்த்திருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் இப்போ வெளிவர தொடங்கி இருக்கு. தோண்டின இடங்கள்ல இருந்து 3 மனித உடல்களோட எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. இதுல 2 ஆணோடது 1 பெண்ணோடதுன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. எந்த இடத்துல புதைச்சிருக்குன்னு சொன்னமோ அந்த இடத்த தோண்டும் பொழுது அந்த மாட்டில் இருந்ததே நமக்கு ஒரு பெரிய தடயமாக கிடச்சிருச்சு, ஒரு சாட்சி அமைஞ்சிருச்சு. நம்ம ஸ்கெலிட்டன் மாட்டு அதுதான் எடுத்துருக்குறோம். நம்ம இப்போ அதிலிருந்து எகெயின் பரிசோதனைக்கு உள்ளாக்கி, ரசாயன பரிசோதனைக்கு உள்ளாக்கி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அங்கெல்லாம் சூப்பர் இம்போசிஷன் பண்ணி அதுக்கான தடயங்கள்லாம் சேகரித்து அந்த ஒர்க்கெல்லாம் முடித்து அதுக்கப்புறமாக நம்ம இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியது இருக்குது. தன்னோட கணவரும் மகளும் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்ததுமே ஜீவா கதறி அழத் தொடங்கிட்டாங்க. சிலம்பரசன் வீட்லயோ அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். தன்னோட ஒரே மகனையும் கொன்னுட்டாங்களேன்னு ஆற்றாமையில துடிச்சு போயிட்டாங்க சிலம்பரசனோட அம்மா. ஒரே ஊரை சேர்ந்த 3 பேரை கொன்னு புதைச்சிட்டாங்களேன்னு ஊரே கொதிப்படைஞ்சு போயிருக்கு. இது வரையிலும் இந்த மாதிரி நடந்தே இல்லை. அநியாயமா பண்ணுவாங்கன்னு நாங்க எண்ணிக்கையே எண்ணல சாமி. ஊரே பேர் போன நிலைமையில பெற்றா இது. அப்படியே ஊரா 4ஆம் வீட்டுல இருந்து எங்க ஊரு பேரை கெடுத்துட்டாங்க. கொலைகார ஊர் கிடையாது. எந்த அப்பனா பொண்ணு கடை மாதிரி தப்பா நடந்துக்கிறான் பாத்துக்கிறியா? அவன் 1000 தப்பு செஞ்சாலும் பெத்த பண்ண போனா மாதிரி அவனுக்கு ரொம்ப தண்டனை வாங்கி கொடுக்கணும். பொண்டாட்டி கூப்பிட்டா பெத்த பொண்ணு அவனை உயிரோட விடலாமானே. பார்கவி சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் முருகனும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு இறந்து போனவர்களுடைய எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஓடிப்போன முருகனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு நான் ஏன் இந்த கொலைகளை செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். அதில் அவர் சொன்ன விஷயங்களும் பார்கவி சொன்ன விஷயங்களும் முரண்பாடாக இருந்தது. கேட்கிற யாரும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவில் 3 தொடர் கொலைகள். இந்த கொலைகளை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு முருகனை கேட்டபோது அவர் சொன்ன அந்த விஷயங்களுடைய சாராம்சம் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப். விழுப்புரம் மாவட்ட போலீசார் இப்போ இந்த 3 கொலை வழக்குகள்ல தொடர்புடைய சிலரை கைது செஞ்சிருக்காங்க. முருகன், அவரோட மனைவி ராஜேஸ்வரி, முருகனோட தம்பி மதியரசன், இப்போ இந்த 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கொடுத்த ஒப்புதல் நாங்கள் வாங்கி ஃபர்தராக விசாரிச்சுட்டு அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் இப்போ கைது பண்ணி இன்றைக்கி அவங்கள ரிமாண்ட் அனுப்புகிறோம். அக்யூஸ்ட் அந்த யாருனால இந்த விஷயம் வெளியே வந்ததோ, பார்கவி அந்த பெண்ணினுடைய தந்தை முருகன், அவருடைய தம்பி அவரும் ஒரு வழிக்கு அவருக்கு உதவியாக இருந்திருக்காரு. மதியரசன் அவர் பேர். முருகனின் மனைவி அதாவது மதியரசனுடைய அன்னியார் திருமதி ராஜேஸ்வரி, இவங்களும் இந்த கொலைகளுக்கு
உறுதுணையாக இருந்திருக்காங்க. நல்லான் பிள்ளை பெற்றால் அந்த ஊரை சார்ந்த மூர்த்தி என்பவர், அவர் வந்து இந்த சோஃபா கம்பெனியில் வேலை பார்த்தவர். 2வது முருகனுடைய ஊருக்காரர், அவர் இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவர் முக்கியமான பங்கு வச்சிருக்காரு இந்த கொலைகளுக்கு. ஆனால் அவர் இடையில உடம்பு சௌரியம் இல்லாத இறந்திருக்காரு. கொலை செஞ்சு புதைச்ச இடங்களை போலீஸுக்கு அடையாளம் காட்டினாரு முருகன். அடுத்தடுத்து 3 கொலைகளை எதற்காக செஞ்சேன்னு முருகன் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் மிகவும் அதிர்ச்சிகரமானது. நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்துல இருந்த சமயத்துல முருகனோட தொழில் முறையில நண்பரா இருந்தவர் தான் சேகர். அதே போல முருகனுக்கு அப்பப்போ சிலம்பரசனோ வந்து சோஃபா செட் வேலைகளை செஞ்சு கொடுப்பாராம். இப்படி 3 பேரும் நண்பர்களா தான் பழகிட்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் சேகரோட மகள் லாவண்யாவோட முருகன், சிலம்பரசன் 2 பேருக்குமே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதே வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிற முருகனோட லாவண்யா பழகிறத சேகர் விரும்பாம அதை கண்டிச்சிருக்காரு. லாவண்யாவை சிலம்பரசன் கல்யாணம் செஞ்சு அழைச்சிட்டு முருகனோட வீட்டுக்கு அடைக்கலம் தேடி போனது எல்லாமே ஏற்கனவே முருகன் போட்டிருந்த திட்டம்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இத கேட்க போன சேகர் முதல்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு. அடுத்ததா தன்னோட அப்பா எங்கன்னு கேட்டு தொல்லை செஞ்ச லாவண்யா கொலையாயிருக்காங்க. இந்த 2 கொலைகளையும் வெளியே சொல்லிடாம இருக்க சிலம்பரசனும் 3ஆவதா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தடுத்து 3 பேரையும் கொலை செஞ்சு வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைச்சு வச்சிருந்ததா இப்போ முருகன் தன்னோட வாக்கு மூலத்துல சொல்லி இருக்கிறதா போலீஸ் குறிப்பிடுறாங்க. முதல் கொலை வந்து முதல் கொலை ஒரு பெரியவர் சேகர், அடுத்தது வந்து அந்த பெண்மணி. அதற்கும் அதுக்கு அடுத்தது சிதம்பரசனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. அது இட் கேன் பி 15 days 20 days. அவருக்கு உறுதிப்படுத்தி சொல்ல முடியல. 2008 தான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு 40 நாளுக்குள்ள முடிஞ்சு போச்சு 3மே. நல்லான் பிள்ளை பெற்றால் குச்சிப்பாளையம், இந்த 2 ஊரும் இன்னைக்கு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரை சேர்ந்தவங்களா இப்படிப்பட்ட தொடர் கொலைகளை பண்ணிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தினுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளை வாழ்க்கையில் சேர விட மாட்டாங்க அப்படின்னு பயந்து ஒரு காதல் ஜோடி நண்பர் வீட்டுக்கு தஞ்சம் தேடி போனது தான். இதுதான் இதனுடைய ஆரம்பம். இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முருகனின் மகள் பார்கவி தன்னுடைய காதலை தன்னுடைய தந்தை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறி தன் காதலின் வீட்டில் தஞ்சம் புகுந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆரம்பம் இறுதி இரண்டுமே காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறியதுதான். தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. ஒரு 3 பேர் திடீர்னு காணாம போறாங்க. அதுல 2 பேர் காதல் ஜோடி, ஒருவர் பெண்ணோட அப்பா. இந்த 4 வருஷத்துல இவங்க 3 பேர் காணாம போனது பத்தி காவல்துறைக்கு ஒரு புகார் கூட வரல. தப்பிச்சு போன இந்த காதல் ஜோடி யார் கண்ணுக்கும் தெரியாம எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இறந்து போன பெண்ணினுடைய அப்பா ஒரு மாந்திரிகர். அவர் இப்படித்தான் அப்பப்போ வெளியில போயிடுவாரு, ரொம்ப நாள் கழிச்சு தான் ஊருக்கு வருவாரு. அது மாதிரி எங்கேயோ ஊர்ல இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்க இருந்துட்டோம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. அவங்களே சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான். 4 வருஷங்களுக்கு முன்னால நடந்த 3 கொலைகள் எதிர்பாராத விதமா இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகம் முழுக்க இப்படி மறைக்கப்பட்ட கொலைகள், பூமிக்கடியில புதைக்கப்பட்ட உண்மைகள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விய எழுப்பியிருக்கு இந்த சம்பவம். அப்பாவும் அம்மாவும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தான் கல்யாணம் செஞ்சுக்க போற சதீஷோட வீட்ல தான் இப்போ தங்கி இருக்காங்க பார்கவி. இப்போதான் +2 முடிச்ச பார்கவி அடுத்து தனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. இவ்வளவு பயங்கரமான உண்மைகளை வெளியே சொன்ன பார்கவியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதால அவருக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஸ்கூலுக்கு வந்து டிசி வாங்கிட்டு போனாங்க பார்கவி.
அடுத்தடுத்து நடந்த 3 கொலைகள், அது 4 வருடத்திற்கு பிறகு வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பது பார்கவியை பற்றி தான். இந்த பிரச்சனையில் தன்னுடைய தாயும் தந்தையும் தண்டனைக்கு ஆளாவார்கள் என்று தெரிந்தும் தன்னுடைய தாய் தந்தை குறித்து வெளிப்படையாக உண்மையை சொன்னது, அந்த துணிச்சல், இப்படி பார்கவியை பற்றி பாராட்டி பேசுகிறார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ சமீபத்தில் வெளிவந்த +2 ரிசல்ட்டில் பார்கவி 1114 மார்க் வாங்கியிருக்காங்க. டாக்டர் ஆக வேண்டும் என்பது பார்கவியின் லட்சியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.